ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லன்ச் செய்யலாம் அப்படின்றத யோசிச்சுட்ருக்கீங்களா? அதுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும். எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு நான் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பட்டை, ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மிளகு, இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, நான் கலருக்காக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ண வேணாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி எல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு நான் சைடிஷாக தக்காளி கடைசல் வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் கிரேவி கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இதே ரெசிப்பியை நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம். 2 கப் அரிசிக்கு 3 விசில் விட்டால் மட்டும் போதும். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். கொலைய விட்டுறக்கூடாது. எப்படி இருந்தது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.